புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுடன் கூட்டணியா தாவேக்காவுடன் கூட்டணியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். என்னப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா, நம்மளை நம்பி யாருமே வரமாட்டேங்கிறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரியான எடப்பாடி பழனிசாமியினுடைய குழப்பமான சூழல். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போகுமா, தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணிக்கு அழைக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டியா, 4 முனை போட்டியா, 3 முனை போட்டியா? அதிகபட்சம் 4 முனை போட்டி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கிறது. அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கூட இறங்கி எவ்வளோ கெஞ்சணுமோ அவ்வளோ விஜய் கிட்ட கெஞ்சிட்டாரு. எவ்வளோ ஆஃபர் கொடுக்கணுமோ செலவுகளை ஏற்றுக்கிறேன், தொகுதிகளை நீ எவ்வளோ தொகுதிகளை நீங்கள் கேட்குறீங்களோ அத்தனை தொகுதியில் ஒதுக்கி கொடுக்குறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நம்ம பங்கிட்டுக்கலாம், அது தேர்தல் நெருங்க வர நேரத்தில் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நம்ம சரியான நல்ல முடிவு எடுத்துக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய ஆஃபர் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தும் விஜய் கிட்ட இருந்து சரியான எந்த விதமான ஒரு பாசிட்டிவான பதில் வராதனால எடப்பாடி பழனிசாமி இப்போ மதில் மேல் பூனை மாதிரி நின்றுட்டே இருக்கிறார். இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாமா? இந்த பக்கம் குதிச்சா பாஜகவுடன், இந்த பக்கம் குதிச்சா தாவேக்காவுடன், ரெண்டு பக்கம் போக முடியலையா? தனித்து நின்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் நெருக்கடியான தேர்தல். அதிமுக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணே, நம்ம தனியாக நின்னோம்னா நம்ம வெற்றி பெறுவதுங்கிறது கஷ்டம்னே. நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் நம்ம மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நம்ம ஒரு மிகப்பெரிய கட்சி தான், மிகப்பெரிய இயக்கம் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்குன்னு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுறதுனால ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. நம்ம தனியாக நின்னோம் அப்படின்னா நம்ம பெருவாரியான இடங்களை வெற்றி பெறாமல் போனால் தோல்வி தான் நம்ம சந்திப்போம். அதனால் கூட்டணி வைப்பதற்கு தானே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் நெருக்கடியில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் இரட்டை இலை சின்ன சம்பந்தமான பிரச்சனை, பாஜகவுடன் மீண்டும் கூட்டணிக்கு போயிடலாமா அப்படிங்கிறதுனால தான் நியூட்ரலாக பாஜகவை எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான நெருக்கடிக்கும் எந்த விதமான விமர்சனத்தையும் சொல்லாமல் மௌனமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு காரணம், கடைசி நேரத்தில் நம்முடன் யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னா நம்ம இருக்கவே இருக்கிறாங்க பாஜக, அவங்களோட கூட்டணி வைத்து விடலாம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க. கட்சி ஒன்றிணைக்கணும், ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் யாருடன் கூட்டணிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே. ஏன்னா அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த உறுதியை ஒரு பொடி வைத்த பேசுன மாதிரி தான், ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுன மாதிரியான விஷயம்தான். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி சொன்னார். யாரை நம்பி இந்த உறுதி கொடுத்தாரு, எந்த கட்சியை நம்பி உறுதி கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது. ஆனால் அவர் சொல்லிட்டார் அந்த பொதுக்குழு கூட்டத்தில். இப்படி இருக்கின்ற போது திமுகவிலிருந்து பல கட்சிகள் பிரிந்து வரும், திமுகவில் பல உள்கட்சி பூசல் இருக்குது, அவங்க பிளவு ஏற்படும், நிச்சயமாக அங்கே சிக்கல் உருவாகும், பிரிந்து யாராவது வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் திமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை. அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரே ஒற்றை நேர்கோட்டில் அங்கே இருக்கிறதுனால அந்த திமுகவை எடப்பாடி பழனிசாமியால் உடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை விட்டால் வேறு வழியே இல்லைங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் திமுக எளிதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த சூழலில் நம்ம அதிமுகவில் ஏற்கனவே நம்ம கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் நம்மளை கடுமையாக கோபத்தில் இருக்கிறாங்க. நம்மளை கடித்து துப்பிடுவாங்க போல, அந்தளவுக்கு நம்ம மீது கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக பல தேர்தல்களை ஜெயிச்சு எம்எல்ஏக்களாக, மந்திரிகளாக, அமைச்சர்களாக பொறுப்பில் இருந்து சுகத்தை கண்டவங்க இன்றைக்கி தேர்தலை ஜெயிக்காமல் நம்ம ஆட்சி பிடிக்கலைன்னா நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்கிற நினைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அதிக அளவில் இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பு
எடப்பாடி பழனிசாமி ஆகிய இவருக்கு இருந்தால் மட்டும் போதுமா? நம்ம பொறுப்பில் வர வேண்டாமா? எம்எல்ஏ ஆக வேண்டாமா? சட்டமன்றத்துக்கு போக வேண்டாமா? மக்கள் பணி ஆற்ற வேண்டாமா? ஒரு அமைச்சராக ஆக வேண்டாமா? அப்படின்னு அதிமுகவுக்கு கூடிய வேலுமணியிலிருந்து, தங்கமணியிலிருந்து, செங்கோட்டையிலிருந்து, ஜெயக்குமார்லேருந்து எல்லாருக்கும் அந்த கனவு, அந்த ஆசை இருக்கிறது. இந்த ஆசையும் கனவும் நிறைவேற வேண்டும் என்றால் அதிமுக தனித்து நின்று 2026 தேர்தலை சந்திக்க கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ தனித்து நிற்கணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. தனித்து நிற்கக்கூடாதுன்னா, ஒன்று பாஜக பக்கம் கூட்டணிக்கு போகணும், இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணிக்கு கொண்டு வரணும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடப்பாடி செய்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். அது பாசிட்டிவான வாய்ப்புகள் அமையும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாஜகவில் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு நேர்கோட்டில் இப்படி கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் 4 முனை போட்டியாக மாறிவிடும். அங்கே 3 முனை போட்டிங்கிறதோ 5 முனை போட்டிங்கிறதோ இல்லாமல் 4 முனை போட்டி உறுதியாகிவிடும். ஒன்று திமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் இவங்க கூட்டணி அமைந்தால் அதிமுகவிற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவிற்கோ சீமான் அவர்களுக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ எல்லாரும் தனித்தனியாக நின்றால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரியான ஒரு தேர்தலாக மாறிவிடும். மிகப்பெரிய ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக திமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். இந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தானாகவே முன் எடுத்துகிட்டு போய் வெற்றியை கொடுத்து விட்டு விடுவார் போல இருக்குது அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இது போல விஷயங்கள் செய்து கொண்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அவருக்கு எப்படி நம்ம உரிய மரியாதை கொடுக்கறது, நம்மளுடைய கருத்துக்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வழிகளை வேதனைகளையும் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கல அப்படின்னா அதிமுகவை யார் தான் காப்பாற்றுறது, யார் தான் வலுவான அந்த இயக்கத்தை கொண்டு போகிறங்கிற குழப்பம் தொடர்ந்து அதிமுக நிலவி கொண்டிருந்தால் அதிமுகவிற்கு மிக மிக பின்னடைவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுடைய நிலை இன்னும் கடுமையான மோசமான வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இப்போவே பயம் உருவாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி உறுதியான மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு உறுதிப்பட சொன்ன எடப்பாடி பழனிசாமி எந்த மனக்கணக்கில் சொன்னார், யாரை நம்பி சொன்னார் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே மிகப்பெரிய குழப்பம். இவர் ஏன் அப்படி சொன்னார்? நம்மளே தனியாக இருக்கிறோம், நம்மளை நம்பி கூட்டணிக்கு யாருமே வரல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம எதிர்பார்த்தோம், எப்படியா திமுக உடைக்கணும், திமுகவை பிளவுபடுத்தி பார்க்கணும், அங்கேருந்து கொண்டு வரணும், அன்றைக்கி திரும்ப வரணும், அதுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுக்குற வகையில் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது, திமுகவில் எங்களுக்கு போதுமான அங்கீகாரமும் மரியாதையும் இருக்கிறதுனால நாங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குற வகையில் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டார். அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த டாபிக் எடுக்கிறது இல்லை. இப்படி இருக்கின்ற போது யாருடன் கூட்டணி வைக்கணும், எந்த கட்சி நமக்கு வரும் அப்படிங்கிற குழப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அதிக அளவில் வந்துட்டுருக்கு. அதனால தான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தார். அந்த ஆஃபரை விஜய் அவர்கள் ஏற்கவில்லையா, இல்லை மறுத்து விட்டாரா, இல்லை மௌனம் காக்கிறாரா, தேர்தல் நெருங்கி வருகின்ற போது எங்களுடைய முடிவை சொல்லலாமா அப்படின்னு விஜய் அவர்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார், அமைதியாக இருக்கிறாருங்கிறதான் தற்போது வரக்கூடிய முக்கிய செய்தியாக இருக்கிறது. தமிழகத்தில் 5 முனை போட்டியா 3 முனை போட்டியா, இதுதான் அரசியல் கள நிலவரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது பாஜகவை மனதில் வைத்தா, தமிழக வெற்றி கழகத்தை மனதில் வைத்தா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.